கார்த்திகேயனுமே ஒரு மேடையில் வந்து அழுதார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னை அவர் ஒரு மேடையில் அழுதார். நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் புடுங்கிட்டு போயிடுறாங்க. நிறைய மிரட்டல்கள் வருது அப்படிங்கிற மாரி சிவகார்த்தியுமே அழுதாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன். அவர் இப்போ ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகர். இப்போ தான் 3 படம் பண்ணியிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆடியோ வெளியீட்டில வந்து, அதாவது நான் வந்து துளுத்து வர ஒரு செடி என் மேல ஆசிட ஊத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஸோ நடிகர்களுக்கு இப்போ சமீபத்தில வந்து நடிகர்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து இந்த மாரி வந்து அட்டாக் நடக்குதா? அப்படிதான் கரெக்டான வார்த்தை அப்படிதான் சொல்லணும். அட்டாக் நடக்குதா அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடிகர்கள் எல்லா நடிகர்களுமே கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுமே 1, 2 பேர தவிர்த்து பிஆர் டீம்னு ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து பணத்தை கொடுத்து அவங்கள ப்ரமோட் பண்ணுறது அது ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காத விரோதமாக நினைக்கிற நடிகர்களோ இல்லை யாரோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது, அவங்கள பற்றின தவறான செய்திகளை பரப்புறது, தவறான விஷயங்களை வந்து ஊடகங்களில் பெருசாக வந்து பெரிய பேச்சு பொருளாக மாற்றுறது, அவங்கள பற்றி அந்த கேரக்டர் டேமேஜ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உண்மைதான்.